உனக்கு வயிறு ரொம்பிருச்சுல? அட திடீர்னு தாத்தாக்கு இன்னைக்கு என்னாச்சு? எல்லாருக்கும் ரசமலாய் வாங்கிட்டு வந்திருக்காரு. சூப்பர்ல. அண்ணா அதெல்லாம் விடுங்கண்ணே, ரசமலாய் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சோனா சோனா, ஏய் சோனா, என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தூங்க வேண்டாமா? சரி வா போலாம். இந்திரனா, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? அட ஆமா, எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா போய் தூங்க போறீங்க? வாங்க கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இருப்போம். சரி ரஜினி, ரஜினி, எல்லாருக்கும் ஒரு சூப்பர் டீ போட. அண்ணி, இது சூப்பர் ஐடியா. நீங்க போயிட்டு எங்களுக்கு டீ போட்டு கொண்டு வாங்க ப்ளீஸ். இலேஷனா கொஞ்சம் இங்க வாங்களேன். இஷான், இஷான், நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். நான் நினைச்சேன் நீ ரசமலாய் சாப்பிடுவேன்னு. பரவாயில்ல, நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ரசமலாயா? அண்ணி, ரசமலாய் யார் வாங்கிட்டு வந்தா? அட, யார் வாங்கிட்டு வந்தா உனக்கு என்ன? அத பத்தி விடு. உனக்காக தான் ராதாத்தை எப்பவுமே எடுத்து வச்சிருப்பாங்கல, போய் சாப்பிடு. இந்திரனா, இலேஷனா, நீங்க உங்களோட சாப்பிட்டுட்டீங்கல்ல? நாங்க எங்க பங்கு சாப்பிட்டுட்டோம், உன் பங்குல கை வைக்கவே இல்ல. நீயே தனியா சாப்பிட்டுக்கோட. இப்ப தெரியும் ரத்த பாசம்னா என்னன்னு. இங்க பாருங்க. சோனா, இங்க பாரு, இது காலியா இருக்கியா? அச்சச்சோ, இந்த ரசமலாய் யார் சாப்பிட்டாங்க? எப்படி? நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சா அது எப்படி அப்படியே இருக்கும்? அவங்க பங்கு சாப்பிடுறதும் இல்லாம அடுத்தவங்க பங்கையும் சேர்த்து சாப்பிடுறவங்க தானே இங்க நிறைய இருக்காங்க. நீ இந்த டைலாக்க என்ன பார்த்து எதுக்காக சொல்ற? நான் ரசமலாயில கைய வைக்கலையே. போய் சொல்லாதீங்க. நிச்சயமா இது உங்களோட வேலை தான். இந்த மாதிரி வேலை உங்களை விட்டு வேற யார் செய்வா? திருடா பொண்ணு, தன்னால காணாம போயிடுமா? அண்ணா, நான் கைய வைக்கலன்னு சொல்றேன்ல. இலேஷனா, சாப்பிட்டேனா அந்த நான் தான் சாப்பிட்டேன்னு ஒத்துக்கங்க. டேய், எவ்வளவு டேஸ்டான ரசமலாய் தெரியுமா? நீ அதை மிஸ் பண்ணிட்ட. எல்லாம் இவரால தான். இலேஷனா, நீங்க ஏன் இஷானோட எடுத்து சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டேன். இஷான், தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறது நிறுத்துறியா? நான் காலையில இருந்து கிச்சன் பக்கமே போல, அது தெரியுமா? ஒரு நிமிஷம். அத ஏங்கடியாவது கொஞ்சம் ஷேர் பண்ணிருக்கலாம்ல. அத கூட பண்ணீங்க. நீங்க பாவம், ஒருத்தருக்கு ஒரு சின்ன பீஸ் கூட கிடைக்கல. ஆனா உங்களுக்கு சாப்பிட்டது பார்த்தா இன்னும் வேணுமா? அட ஏங்கடா ஏன்டா கேக்குற? யார் சாப்பிட்டாங்களோ அவங்கள கேளு. என்னது கேக்குறத சாப்பிட முடியல. என்ன இது? ஏன் இப்படி பண்ணீங்க? பாவம் இஷானுக்காக ஒரு பீஸாவது ரசமலாய் எடுத்து வச்சிருக்கலாம்ல. அண்ணி, நான் சாப்பிடவே இல்லன்றல்ல. அப்புறம் நீ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பண்ணிருக்கல. அதான் நாங்க எல்லாரும் உன்னையே கேக்குறோம். அதுக்காக நான் இலேஷனா, இவ்வளவு பெருசா நீங்க வளர்ந்துருக்கீங்கல்ல, தம்பிக்கு வச்சிருந்த பங்கை எடுத்து சாப்பிடுறமேனு கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசு உறுத்தவே இல்லையா? டேய், நான் 2 வாட்டி சீச்சின்னு சொல்றேன். அண்ணன்ற மரியாதை கொஞ்சம் கூட என் மேல இல்லையா? இப்படி பழி போடுற? கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? நீங்க சாப்பிட்டதால தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் சாப்பிடலன்னு சொல்றேன். எல்லாரும் நீங்க சாப்பிட்டேன்னு சொல்றாங்கல. தயவு செஞ்சு நீங்க சண்டை போடாதீங்க. இல்ல சோனா, நிச்சயம் என்னால இதெல்லாம் அப்படியே விட முடியாது. இவரெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? இவர் கையிலேயே திருடன் எழுதி வச்சதை இவரெல்லாம் திருந்துவாரு. இஷான், நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. தம்பி பாக்குறேன். என்ன அடிக்கிற மாதிரி வரீங்க? அந்த கிச்சன் பக்கம் போலன்னு சொல்றேன்ல. நீங்க சாப்பிடுங்க, பேசிட்டு இருக்க. போய் சொல்லாதீங்க. எடுத்தனா ஒத்துக்க வேண்டியதானே? நான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. அப்புறம் பேசிட்டு இருக்க. நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? தப்பு பண்ணவரை விட்டுட்டு என்ன கத்திட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா அண்ணே, சின்ன பையனை விட்டா ரொம்ப ஓவரா போறான். டேய், நீ முதல்ல வாயை மூடுடா. உன்னால தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. எல்லாம் திட்டுறீங்க. என்னடா நடக்குதுங்க? எல்லாரும் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன வீடா இல்ல மீன் மார்க்கெட்டா? எதுக்காக 3 பேரும் இப்படி சண்டை போடுறீங்க? ஆமா, என்னாச்சு? மாமி, இவங்க 2 பேரையும் பாருங்களேன். சும்மா தேவையில்லாம. ராத்திரி நேரத்துல இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரலையா உங்களுக்கு? அப்புறம் நீ, டேய், உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க. பெரிய ஹீரோ ஆயிட்ட போல இருக்கு. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் குரல் தான் இப்பெல்லாம் ரொம்ப அதிகமா கேக்குது. நான் எதுவும் பேச. வாயை மூடிக்கிட்டு பேசாம உன் ரூம்ல போய் படுறா. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு. நீங்களாவது என்னன்னு சொல்லுங்க. இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? உனக்கு தனியா சொல்லணுமா? வந்து தூங்கு. வரேன். ஒரு நிமிஷம். நல்ல மாட்டிக்கிட்டாங்கல்ல. அண்ணன் தம்பிங்களா? அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாதா? ஒரே ரத்தம். எங்க பாத்தீங்களா ரஜினி அக்கா, நிஷா அக்கா,
இந்த டேஸ்டியான ரசமலாயை இப்போ நாம ஷேர் பண்ணி சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். பெரிய ரத்த பாசம்.